வணக்கம் மக்களே! வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம கரு தொடர் கதையோட பார்ட் 14 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த கதையோட 13 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவ பார்க்காதவங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் இந்த கதைய உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். உங்கள் கண்களை மூடுங்கள். இக்குறளுக்கு உங்கள் கற்பனைகள் உயிர் விடுங்கள். அத்தியாயம் 22. மயானபுர கிராமம். இன்று காலை 9 மணி. அப்புறம் என்னாச்சு மாமா? ஊர் தலைவர் வீட்ல நடக்கிற பூஜைக்கும், ரேவதி காணாம போனதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? 10 வருடத்திற்கு முன். என்ன என்ன நடக்குதுங்க? என்ன பூஜை இது? நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. அப்போ நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இல்ல? பிரபாகரன், நீங்க இங்க என்ன பண்றீங்க? கொத்தாரி, ஏய் கொத்தாரி! ரேவதி என்ன பண்ணீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. ரேவதி, ரேவதி எங்க இருக்க? பயப்படாத, உன்னை எப்படியும் காப்பாத்திடுவேன். எங்கடா ரேவதி, எங்கடா வச்சிருக்கீங்க? ஒழுங்கா சொல்லுங்க. பிரபாகரன் கத்திக்கிட்டே ரேவதிய வீட்டை சுத்தி தேட, திடீர்னு பயங்கரமான காத்தடிக்குது. ஊர் தலைவர் வீட்டு ஜன்னல் கதவெல்லாம் காத்துல படபடன்னு அடிச்சுக்கிட்டு. அவரை தடுத்து நிறுத்துங்க. ஆகட்டும் சாமி. பிரபாகரன், ரேவதி இங்க இல்ல, நம்புங்க. சொல்றத கேளுங்க பிரபாகரன். வேள்வி முன்ன உட்கார்ந்து இருந்த ஊர் தலைவர் எழுந்து பிரபாகரனை தடுக்க முயற்சி பண்றாரு. பிரபாகரன் ஊர் தலைவர் நடுவுல லேசா சலசலப்பாகுது. யோ விடியா, விடியா என்ன? பிரபாகரன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றத கேளுங்க. ஒழுங்கா உண்மையா சொல்லிடுங்க. ரேவதி எங்க? ரேவதி எங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது பிரபாகரன், நம்புங்க. சொல்லுங்க. கான்ஸ்டபிள் சங்கர் இறந்து போனதுக்கும் நீங்க தான் காரணமா? உண்மையா சொல்லுங்க. என்ன? கான்ஸ்டபிள் சங்கர் இறந்துட்டாரா? என்ன சொல்றீங்க பிரபாகரன்? இப்பதானே நீங்க 2 பேரும் இங்க வந்துட்டு போனீங்க. என்னாச்சு சங்கருக்கு? யோ, ரொம்ப நடிக்காதையா. அதான் கையும் கழுவமா மாட்டிக்கிட்டீங்களே. இப்ப ரேவதி எங்க? உண்மையா சொல்லு. என்ன என்ன ஊரியா இது? சை! பிரபாகரன் அப்படி சொல்லி ஊர் தலைவர் சட்டையை பிடிச்ச ஒரு மூஞ்சியை உடைக்க போக, ரேவதி எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஊரை பத்தி சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. சித்தர் அப்படி சொன்னதும் அந்த இடமே அமைதியா ஜில்லோன் ஆகுது. சித்தர் அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு பையில இருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுக்கிறாரு. அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. அஷ்ட கிரகம் கூடி அஷ்ட சக்தி ஒன்று கூடி இருக்கும் இடமே. ஆனால் அங்கு கருதரிக்கும் பெண்ணும் பெண்ணின் கருவும் கருவ பல நாள் மகிமை வாய்ந்ததாகும். அஷ்டம் மாறும் அதிர்ஷ்டம் இல்லையெனில் துரதிர்ஷ்டம். அவ்விடம் தெற்கு திசையில் உள்ள அழிந்த சிவனாலயத்தின் அடிவாரம் இருக்கும் இடம் மயானபுரம். என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல, புரியணும்னு அவசியமும் இல்ல. ரேவதி எங்க? உங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சாகணும் பிரபாகரன். இந்த ஊரு ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு ஊர். இங்க பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அதோட கர்ம பலனை முடிச்சுக்கிறதுக்காக பிறக்கும். ஆனா சில வருஷமா யாரோ அந்த குழந்தைகளை கருவுல இருந்து இழுத்து பலி கொடுத்து அதோட கர்ம பலனை துஷ்பிரயோகம் பண்றாங்க. நீங்க பிடிக்கணும்னு நினைக்கிற அவன் அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல. அஷ்ட கிரகம் கூடி அஷ்ட சக்தி ஒன்று கூடி இருக்கிற இந்த கிராமத்தையே சமைச்சு வச்சிருக்கான். இது அவ்வளவு லேசில பண்ணிட முடியாது. அவன் நிச்சயம் வேதம் அறிஞ்ச ஒருத்தன். என் கணிப்பு சரியா இருந்தா 5 பூதங்கள்ல ஒண்ணு அவனால நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும். என்ன என்ன வளர்றீங்க? பஞ்சபூதத்துல ஒண்ணு கட்டுப்படுத்த முடியும்? இந்த கதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. ரேவதி எங்கன்னு சொல்லுங்க. அப்ப சரி, இங்க ரேவதி இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. நான் சொல்ற இடத்துல போய் தேடி பாருங்க, அவ கிடப்பா. அந்த சித்தர் திரும்பி வேள்வியை பார்க்கறாரு. அதுல இருக்கிற அந்த தீ
கதைன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஊர் தலைவரை பார்த்து, ரேவதி பொருட்கள் அந்த வேள்வியில போடுங்க. அவன் தலைமுடியையும் சேர்த்து. உடனே ஊர் தலைவர் ஒரு பையில இருந்து ரேவதி சம்பந்தப்பட்ட பொருட்களை அந்த வேள்வியில போட அந்த தீ கொழுந்து விட்டு எரியுது. என்ன பண்றீங்க? என்ன இதெல்லாம்? திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அந்த தீ வடக்கு திசையை நோக்கி எரிய ஆரம்பிக்குது. பிரபாகரன், வடக்கு திசை பக்கம் இருக்கிற காட்டை நோக்கி போங்க. ரேவதி அங்கதான் இருக்கா. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போய் அவளை கண்டுபிடிங்க. அவளை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ரேவதி மட்டும் அங்க இல்ல, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு பிரபாகரன் அங்கிருந்து கிளம்ப, அப்போ ஊர் தலைவர் அந்த சித்தர்கிட்ட, சாமி, என்னங்க சாமி நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. எல்லாம் சரியா வருமா? இதுக்கான விட இனிமேதான் தெரியும். உன் ஆளுங்களை அந்த காட்டுக்குள்ள போக சொல்லு. பிரபாகரனுக்கு முன்னாடி உன் ஆளுங்க அங்க போயாகணும். அத்தியாயம் 23. சொல்லு ராஜா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை, மயக்கம்தான் போட்டிருந்தா. அவளை அங்கேருந்து தூக்கிட்டு என் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில் தான் அவள் மயக்கம் தெரிஞ்சுது. என்னாச்சுன்னு கேட்டேன். திடீர்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சான். அது மட்டும்தான் அவளுக்கு கடைசியாக ஞாபகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவள் மயங்கி விழுந்திருக்கா. சரி, கீதா, அந்த மாசமான பொண்ணு, அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க அன்னைக்கு நைட்டே காணாமல் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம், இப்போ நீ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கதைக்கும் என்ன இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? சொல்கிறேன் சுசி, கதையோட முடிவில் என்னன்னு உனக்கே தெரியும். சொல்லு. லீலா, அவள் தான் நான் காதல் பயப்பட்ட முதல் பெண். அவளுக்கு பயமே இல்லை. எல்லார் மேலேயும் அவ்வளோ பாசம். முக்கியமாக அந்த கிராமத்து மேலே. எல்லார் கூடயும் எப்படி பாசத்தோடு பழகினாலும் அதே மாதிரி என் கூடயும் பாசமாக பழக ஆரம்பித்தான். ஆனால் நாளடைவில் அந்த பாசம் எங்களுக்குள்ள காதலாக மாற ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அவன் இந்த கிராமத்து மேலே வச்சிருந்த பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது. அவன் இந்த கிராமத்தை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப போராடினான். ஆனால் யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலை, என்னை தவிர. உண்மை என்னன்னா, எங்களாலேயும் எதையும் மாற்ற முடியல. நாங்கள் தோத்துக்கிட்டே இருந்தோம். பிரபாகரன் சார் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம். எப்படியாவது இதுக்கு பின்னாடி இருக்கிறது மனுஷன்தானே நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப போராடணும். ஆனால் என்ன, நானும் லீலாவும் இதுக்காக போராடணும்னு யாருக்குமே தெரியாது. கீதா மாதிரியே அந்த நேரத்தில் ரேவதி, அவங்களும் 7 மாதத்தை நெருங்கிட்டு இருந்தாங்க. கீதாவை விட்ட மாதிரி ரேவதியும் விட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் அங்கே காவல் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் கவனமாக இருந்தோம். அப்போ தான் ஒரு நாள் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. இந்த ஊரில் மர்மமான முறையில் பல பேர் வேறு வேறு இடங்களில் செத்து போயிருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துமை இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஏழ்றம் கிழிஞ்சு ரத்தம் வந்து எடுத்து செத்து போயிருந்தாங்க. லீலா கீதா வீட்டில் கேட்ட அந்த மணி சத்தம் இதுக்கு காரணமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அதிர்ஷ்டவசமா அப்பாவை தப்பிச்சிட்டா. ஆனால் மறுபடியும் அவளால் அந்த சத்தத்தை கேட்டால் தாங்க முடியும்னு எனக்கு தோணலை. அதனால் அவளுக்கு என் மேலே இருந்த அந்த காதலை காரணம் காட்டி இந்த ஊரை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் அவள் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சா. அந்த நேரத்தில் தான் எங்கள் காதல் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சது. அவங்க அப்பாவும் அவளை மாதிரி தான் இந்த ஊர் மேலே கொல்ல பிரியும். அதனால் வெளியூர்காரனான என்ன ஏற்றுக்கலை. அவங்க அப்பாவை தனியாக சந்திச்சு லீலாக்கு இருக்கிற ஆபத்தை பற்றி எடுத்து சொன்னேன். ஊர் மேலே இருக்கிற பாசத்தை விட அவர் பொண்ணு மேலே இருக்கிற பாசம் அதிகம்தான். அதான் அவர் லீலாவை இந்த கிராமத்தை விட்டே கூட்டிகிட்டு போக சொன்னார். கூடவே உங்கள் காதலை நான் ஒத்துக்காத மாதிரியே இருந்துக்கிறேன், நீங்கள் ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி போயிடுங்க, அப்போ தான் அவள் உன் கூட வர சம்மதிப்பா.
இல்லாட்டி இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பான்னு சொன்னார். ரேவதிக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. அதனால லீலாவுக்கு அந்த ஆபத்து தொடர்ந்து வந்துச்சு. ஒரு வழியா அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஊரை விட்டு நாங்கள் ஓடி போக முடிவு பண்ணோம். அந்த ராத்திரி தான் என் வாழ்க்கையே மாறுச்சு. என்ன என்ன மாறுச்சு? நான் எடுத்த அந்த முடிவு எவ்வளோ பெரிய தப்பான முடிவுன்னு அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் எடுத்த அந்த முடிவுனால அவளையே நான் இழந்துட்டேன். என்ன, அவளையே இழந்துட்டியா? ஆமாம் சுஸ்தி, அவ கூட ஊரை விட்டு வெளியில் வர வேண்டியனா தனியாக இந்த ஊரை விட்டு வெளியில் வந்தேன். அவள் இல்லாமல் இருக்கவே முடியல என்னால். அதனால மதுரையை விட்டு சென்னை வந்தேன். அப்போ தான் உன்னை பார்த்தேன். ஏனோ நீ பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போதெல்லாம் லீலாவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நாட்கள் கழிய கொஞ்சம் கொஞ்சமாக லீலாவோட நினைவுகள் என்னை விட்டு அழிய ஆரம்பிச்சிச்சு. உன் மேலே காதல் வர ஆரம்பிச்சிச்சு. லீலாவை மறந்துட்டேன், ஆனால் அவளோட அந்த ஆசையை என்னால் மறக்க முடியல. எங்கள் குழந்தை இந்த ஊரில் நல்லபடியாக பிறக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா. அவ இல்லை, அதுதான் அட்லீஸ்ட் நம்ம குழந்தையாவது இந்த கிராமத்தில் பிறக்கணும்னு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஓ, ஸோ லீலாக்காக தான் என்னை கூட்டிட்டு வந்த? அப்படி இல்லை சுஸ்தி. ஜஸ்ட் ஸ்டாப் இட் ராஜா. சரி, லீலாக்கு என்னாச்சு? அவங்கள முழுசா இழந்தேன்னு சொன்னியே, அதுக்கு அர்த்தம் என்ன? லீலா செத்துட்டா. என்ன, லீலா செத்துட்டாங்க? இப்படி லீலா எப்படி இறந்தாங்க? லீலா இறப்புக்கும் அவங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குமா? பிரபாகரன் ரேவதியை கண்டுபிடிப்பாரா? இனி வரும் அத்தியாயங்கள் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை பிங்க் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.